ஜெபம். எங்களை அளவு கடந்த உள்ளத்தால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறேன் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துயாதி துயவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறேன். கேராபீன்களும் சேராபீன்களும் உம்மை துதிக்கின்றன, உம்மை வணங்குகின்றன. வரும் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. கடந்த மாதங்கள் நாட்கள் முழுவதுமாக நீர் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தீர். அதற்காக நன்றி சுவாமி ஏசப்பா. இந்த வருட கடைசியில் தகப்பனே, முதலாம் வாரத்தில் இருக்கிறோம் ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் அப்பா. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உம்முடைய ஜனம் ரட்சிக்கப்படணும் அப்பா. அரையாண்டு பரீட்சை தேர்வில் பிள்ளைகளுக்காக, தேர்வு எழுத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு அனந்த ஞானத்தை கொடுங்க அப்பா. நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க அப்பா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்பா. தேர்தலை அவர்கள் தோல்வியை காணவே கூடாது ஏசப்பா. உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த பலகீனங்களும் பிள்ளைகளை தாக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க ஏசப்பா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி அவர்களுடைய கண்களை திறந்தருளுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, இந்த மழை காலத்திலையும் தகப்பனே, எந்த ஒரு சேதமும் வராதபடி நீர் எங்களை பாதுகாத்தீரப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய நாமம், உம்முடைய மகிமை, உம்முடைய கனம் எல்லாவற்றையும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, இந்த மழை காலத்தில் எந்தவித காய்ச்சல்கள், சளி, இருமல் தொந்தரவுகள் தகப்பனே, எந்த ஒரு நோயும் ஆண்டவரே பலகீனங்களை தாக்காதபடி ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஜேடிகே டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த ஜேடிகே டிவியை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. நிறுவனத்தை பாதுகாக்கிற அம்மா ஐயாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் வேலை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு வருடம் முழுவதுமாக நீர் பாதுகாத்து அப்பா. இன்னும் இந்த இருக்கிற கொஞ்ச நாளிலையும் கூட தகப்பனே, இந்த வருடத்தில் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த பலகீனமும் அவர்களை தாக்காதபடிக்கு பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீவினைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகம் நிரப்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் எங்களை நிரப்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் எங்களை நிரப்ப வேண்டுமே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, உம்மை நம்புகிறவர்கள் கம்பீரிப்பார்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். கர்த்தர் தாமே சமாதானத்தையும் பாதுகாப்பையும் மன அமைதியும் நம் அனைவருக்கும் கொடுக்கும்படி நாம் ஜெபிப்போம். கர்த்தரை நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த கர்த்தரை நாம் மனதார துதிப்போம். மனதில் சமாதானமே இல்லை, மனதில் பரிசுத்தமான நினைவுகளே இல்லை, மனதில் அமைதி இல்லை, மனதில் ஆறுதல் இல்லை. அது எங்கே கிடைக்கும்? நமக்கு ஏன் இந்த நிலைமை என்று நாம் புலம்பி அழுகிற ஆத்துமாக்கள் ஏராளம் நம்மை சுற்றிலும் இருக்கின்றன. தீராத வியாதியின் பிடியில் சிக்கி தவிக்கும் அநேகர் சுகம் பெறுவதற்காக மருத்துவமனைகளில் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். தவறான நண்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு தீய பழக்க வழக்கங்களில் சிக்கொண்டு அதில் இருந்து விடுபட முடியாமல் தவிக்கும் வாலிபர்களும் ஏராளம் இருக்கின்றனர். எனக்கு நல்ல வேலை உண்டு, நல்ல வசதியான வாழ்க்கை உண்டு, நல்ல சரீரம் உண்டு என்றும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்று சுயநலமாக வாழ்ந்து வறுமையில் வாடி தவிக்கும் ஏழை எளியவர்களுக்கு எள்ளளவும் உதவி செய்ய மனமற்று வாழ்ந்து மடியும் செல்வந்தர்களும் பலர் இருக்கிறார்கள். அதே சமயம் எல்லாரும் வாழணும், எல்லாரும் சமாதானமாக இருக்கணும், என்னால் இயன்றவரை ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் தாராளமாக கொடுப்பேன் என்று மனமுகந்து உதவுகிறவர்களும் உண்டு. மனிதர்கள் பலவிதம், ஆனால் எல்லோரும் மன சமாதானத்தை தேடி திரிகிறார்கள். மனிதர்களுக்குள் மறைந்திருக்கும் ஆத்மாவை பற்றி பலர் யோசிப்பதே இல்லை. அப்படி ஒன்று இருப்பதையும் பற்றி பலர் மறந்து வாழ்ந்து வருகின்றார்கள். பரிசுத்த வேதாகமம் முழுவதிலும் ஆத்மாவை பற்றி தெளிவாக பல இடங்களில் சொல்லப்பட்டு உள்ளன. அவைகளை நாம் தியானித்து நம் எதிர்காலத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்.
ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது கவலை அடைகிறது. ஆத்துமா ஏன் சோர்ந்து போகிறது என்றால், கர்த்தரின் கோபம் ஒரு ஆத்துமாவுக்கு விரோதமாக வரும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான வழியில் ஒரு ஆத்துமா நடக்கும் போது அது சோர்ந்து போகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய பூமியின் மண்ணிலே உருவாக்கிய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனார். ஜீவ ஆத்துமா என்றால் அது ஜீவனுள்ள தேவனிடம் பேசுகிற பாக்கியத்தை பெற்ற ஆத்துமா. ஆதாம் தேவனுடன் பேசினான். தேவன் ஆதாமுடன் பேசினார். உயிரற்ற சடலம் பேசாதது போலவே ஜீவனற்ற ஆத்துமாவும் பேசுவது இல்லை. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்றால் அது ஜீவனாகிய கிறிஸ்துவை இழந்துவிடும். பட்டுப்போன ஒரு மரம் பல வருடம் சென்று பார்த்தாலும் அது அப்படியே இருப்பதைப் போலவே கிறிஸ்தவர்களாகிய ஜீவனை இழந்த ஆத்துமாக்கள் பல வருடம் பூமியில் உயிர் வாழ்ந்தாலும் அவர்கள் தேவனுக்காக ஒன்றுமே செய்யாமல் வாழ்ந்த வண்ணமாகவே திரும்புகிறார்கள். ஒரு தோட்டக்காரன் மரங்களை நட்டி அதற்கு உரம் இட்டு நீர்ப்பாய்ச்சி அதை வேலி அடைத்து பாதுகாப்பதன் நோக்கம் அது வளர்ந்து பெரிய மரமாகி நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் செய்வது போல கர்த்தரும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாய் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதில் அவர் ஆதியிலே தேவனோடே இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. நமது ஆத்துமாவில் கிறிஸ்து ஜீவனாக ஒளியாக பிரவேசிக்கும் போது அது ஆவிக்குரிய வாழ்வும் பிரகாசம் அடையும். பிரியமானவர்களே, நம் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2 நமது ஆத்துமாவை உயிர்ப்பிப்பது எது என்றால், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் போதும் அதை வாசிக்கும் போதும் நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் உண்டாயிருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே செயலற்ற நிலையில் இருந்து நமது ஆத்துமாவை மறுபடியும் செயல்பட வைக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. வெளிப்படுத்தல் 1:18 எந்த மனுஷனும் கூற முடியாத ஒன்றை சொன்னார். இயேசு எந்த மனிதர்களாலும் செய்ய முடியாததை செய்தார். இயேசு காரணம் அவர் மனித சரீரத்தில் இருந்து கர்த்தர் என்பதை அந்நாளில் இருந்தே அநேகர் அறியாமல் இருந்தது போலவே இந்த நாளிலும் பலர் இருக்கிறார்கள். உலகில் பிறந்த மனிதர்கள் எல்லாம் மரித்தார்கள், ஆனால் ஒருவரும் உயிர்த்தெழவில்லை. கிறிஸ்து ஒருவரே மரித்தும் பின் 3ஆம் நாளிலே உயிரோடே இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடே இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன் என்றார். உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை பலரால் விசுவாசிக்க முடியாவிட்டாலும் கர்த்தருடைய வசனங்களில் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை கடைசி நாட்களில் உலகத்தின் முடிவில் நியாய தீர்ப்பு உண்டு என்றும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்த்தெழுதலை
உயிர்த்தெழுதலை பற்றிய தீர்க்க தரிசன வசனங்கள் உள்ளன. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்தி இருக்கிறது போல நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அதையே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன் உரைத்து உள்ளார். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள். எங்களை இரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்களை நிவிர்த்தியாக்குவீர். 79 அதிகாரம் 9 நமது பாவங்கள் மன்னிக்கப்படவே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். பாவ மன்னிப்பு பெற்ற ஆத்துமாக்களின் பெயர்கள் தேவனுடைய புஸ்தகமாகிய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்தையும் பாவத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து பரலோகத்திற்கு ஏறி சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்தாரோ, அதுபோலவே அவருடைய பிள்ளைகளும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு செய்வேன். இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் வஸ்திரம் அல்லது வெண் வஸ்திரம் தரித்து கர்த்தருடைய மகிமையிலே பிரவேசிப்பார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் பரலோக பாக்கியத்தை இழந்து போவார்கள். நமது ஆத்துமாக்களுக்கு நன்மை செய்யும் கர்த்தர் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்து எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன். ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலிருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவது இல்லை. அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டியின் கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நமது ஆத்துமாவுக்கு கர்த்தர் துணையும் பாதுகாப்புமாக இருக்கும்போது அது கம்பீரித்து மகிழும். நாம் பாடும் போது நம் உதடுகளும் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். நமது ஆத்துமா கவலையில் வாடி தவிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதலாக வந்து நம்மை திடப்படுத்துவார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. நாம் நமது ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அவரது பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். பாவம் நமது ஆத்துமாவை வருந்தாதபடி இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கும். துன்மார்க்கர் நம்மை தொடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுவார்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற தாவீது ராஜா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். பாவம்
பாவ மன்னிப்பை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆத்துமாக்களையும் கர்த்தர் பாதாளத்தில் விழாதபடி அவர்கள் மரண நாளிலே அவர்கள் ஆத்துமாவை மீட்க தமது தூதர்களை அனுப்பி அவர்களை தன்னுடன் சேர்த்து கொள்ளுவார். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களை நடுவில் இருந்து பொல்லாதவைகளை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு நோக்கி, இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களாக என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். கர்த்தருடைய வருகைக்காக அநேக அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அவைகள் இந்நாட்களில் நடந்து வருகிற நாம் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாமல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து பரிசுத்த ஆண்டவரை முழு மனதுடன் ஆராதித்து வரும் பொழுது கர்த்தர் நமது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் இம்மையிலையும் மறுமையிலையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நித்திய அழிவை நோக்கி ஓடும் ஆத்துமாக்களை மீட்டு எடுக்க கர்த்தர் நம்மையே தேடுகிறார். நம் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேகர் அபிஷேகம் பெற வேண்டும் எனக்காக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை அறியாத ஆத்துமாக்களுக்கு கர்த்தரை அறிவிக்கும் போது கர்த்தர் தமது வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்புவார். பேதுரு ஆவியானவரால் நிறைந்து பிரசங்கித்த போது கொர்நேலியு வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த பவுல் ஆவியானவர் நிரம்பி ஜெபித்த பொழுது அநேக வியாதியஸ்தர்கள் சுகம் அடைந்தார்கள். பிலிப்பு சமாரியாவில் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அந்த பட்டணமே சந்தோஷப்பட்டது. ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் வேகமாக நடந்து வருகிறது. இயற்கை அழிவுகள், கொடிய வியாதிகள், பல தேசங்களில் பஞ்சங்கள், சில தேசங்களில் யுத்தங்கள் மனித வாழ்வை நம்பிக்கையற்றதாக்குகிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தருகிறது. நமது ஆண்டவரின் வார்த்தைகள் நம்மை திடப்படுத்துகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலவீனம் மறையும், விசுவாசம் பெருகும். நமது இருதயத்தில் கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்காத பட்சத்தில் நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வது முடியாத காரியம். குடும்பங்களில் ஓயாத சண்டைகள், யார் பெரியவன் என்ற போட்டி, மனப்பான்மை, பேராசை, பொறாமை, போதும் என்ற மனமில்லாத நிலை, திருப்தி அடையாத நிலை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு பதிலாக மன வேதனையை கொடுப்பது. பிறரிடம் உள்ள சில தீய குணங்களை மட்டுமே பார்த்துவிட்டு அவர்களிடம் உள்ள அநேக நல்ல குணங்களை நினைத்து அவர்களை நேசிப்பதற்கு பதிலாக அவர்களை வெறுப்பது. பல வருடங்களுக்கு முன் பேசிய வார்த்தைகளை சொல்லி அவர்களை அவமானப்படுத்துவது. இது போன்ற பல காரணங்களால் சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் பிரிவினைகளாலும்
வருத்தங்களினாலும் நிறைந்து இருக்கிறது. இந்த நிலை மாறும்படி நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்வை அருளும்படி ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் நாளில் ஊற்றப்பட்ட ஆவியை நம் மீதும் ஊற்றுவார். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையான தகுதிக்கு தக்க அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று இருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளுவார். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. ஓங்கிய உம் கரத்தால் வானம் பூமி உண்டானது. கண்மலை நடுக்கடலில் ஆராய்ந்து செதுக்கெடுப்பார். ஓங்கிய உம் கரத்தால் வானம் பூமி உண்டானது. கண்மலை உச்சினில் ஆராய்ந்து செதுக்கெடுத்தார். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. விழுந்தெழுந்த தூக்குகிறார், தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். விழுந்தவனை தூக்குகிறார், தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். மனுக்குலத்தை மீட்டு கொண்டார், மகிமையை காண செய்தார். மரித்தவர்க்கு உயிர் கொடுத்தார், குருடரை பார்க்க செய்தார். இதுவரை நடத்தின தேவன் நம்மை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், எப்படி நான் பாடிடுவேன். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. நிற்கும் செங்கடலை இரண்டாக பிளந்து விட்டீர். உனக்கு எதிராய் உருவான ஆயுதங்கள் வாய்க்காதே. நீ நினைக்கும் காரியங்கள் எதுவுமே தடைபடாது. எதிர்த்து நிற்கும் செங்கடலை இரண்டாக பிளந்து விட்டார். உனக்கு எதிராய் உருவான ஆயுதங்கள் வாய்க்காதே. நீ நினைக்கும் காரியங்கள் எதுவுமே தடைபடாது. இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. கண்ணின் மணி போல் காத்திரே. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.